ஹாய்! இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான இட்லி பொடி செய்யலாம். இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் கொள்ளு, ஹார்ஸ் கிராம்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது 2ம் மெயினா வச்சுட்டு ஒரு இட்லி பொடி. இது சாதாரணமா நம்ம இட்லி பொடிக்கு எல்லாம் கடலை பருப்பு, துவரம் பருப்பு, அ உளுத்தம் பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். இது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா இத ஆட் பண்ணா ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான இட்லி பொடி. மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் பத்தி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஹார்ஸ் கிராம் இது நம்ம ட்ரெடிஷ்னல் சூப்பர் ஃபுட் கொள்ளுன்னு சொல்லுவோம். புரோட்டீன், ஃபைபர், அயர்ன் எல்லாமே நல்ல அமௌண்ட்ல இருக்கும். எஸ்பெஷலி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்றது ஆளி விதைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸோட பவர் ஹவுஸ். டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஓவரால் மெட்டபாலிசம்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை கடாயில் மீடியம் ஃப்ளேமில் எல்லா பருப்பு வகைகளையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா அரோமா வரணும், கலர் கொஞ்சம் டார்க்காக ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஹார்ஸ் கிராம் சம அளவு கால் கப் எடுத்து அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஹார்ஸ் கிராம் கலர் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நல்லா படபடன்னு வெடிக்கும். நல்லா வறுத்தவொடனே 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டால் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சில சாமான்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும். ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அந்த பருப்புகளோட. அதுக்கப்புறம் நிறைய ஒரு கை பிடி அளவுக்கு நான் காஞ்ச மிளகாய், ரெட் சில்லிஸ் எடுத்து அதையும் அதே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நல்ல கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் ஆட் பண்ணலாம், இல்லை கருவேப்பிலை பொடி கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதை நல்லா நான் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு வர மாதிரி கொஞ்சம் பெப்பர், ஜீரா இது எல்லாத்தையுமே நான் அந்த எண்ணெய் வடச்சட்டியிலே நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் வச்சுருந்தேன், அதையும் நான் அந்த எண்ணெயில் பொரித்து அதோட அந்த பருப்புகளோடு ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை ஆற விட்டுடணும். நல்லா ஆறினவொடனே நம்ம ஒரு க்ளீனான சுத்தமான ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நல்லா எல்லாத்தையும் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கடைசியாக தான் நம்ம இந்த கார்லிக்கை வறுத்து வச்சுருந்தோம்ல, அது கடைசியாக போட்டு தான் ஒரு சுற்றினா போதும், ஆரம்பத்திலே போட்டுற வேண்டாம். இந்த இட்லி பொடியை நான் ஒரு ஆல் பர்பஸ் பொடியாக தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார், குழம்பு, ரசம், பொரியல் இது எல்லாத்துலேயுமே நான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணால் ஃப்ளேவர் ரொம்ப எலிவேட் ஆகும், ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி தான் அது. நீங்களும் இந்த ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.